அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பை ஹவு மச் பெர்சன்டேஜ் வில் த ரிஜிஸ்ட்ரேஷன் fee be reduced when registering all types of immovable property including house and plots in the name of women at registrar office அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகளிர் பெயரில் வீடு, மனை உள்ளிட்ட அனைத்து வகையான அசையா சொத்துக்களையும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யும் போது பதிவு கட்டணம் எத்தனை சதவீதம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது பட்ஜெட்ல வெளியாயிருக்கும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் பெயர்ல வீடோ இல்ல லேண்டோ நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ல இருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப 1% அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஏப்ரல் 1, 2025 இருந்து, அதாவது நாளையில இருந்து இந்த ஒரு விஷயம் நடைமுறைக்கு வரப்போகுது. அடுத்தது, Article 312 provides for the establishment of All India Judicial Service which shall not include any post inferior to that of அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரிவு 312 அகில இந்திய நீதித்துறை சேவை நிறுவுவதற்கு வழிவகை செய்கிறது. இதில் எந்த பதவிக்கு கீழான எந்த பதவியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் அப்படிங்கறத நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அந்த ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸோட போஸ்டிங் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தான். ஓகேங்களா? எடுத்தோடனே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா தான் அப்பாயிண்ட் ஆவாங்க. அதுக்கப்புறமா அப்படியே ஹைகோர்ட் ஜட்ஜ், அப்படியே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா போவாங்க. சரிங்களா? சோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு கீழே எந்த ஒரு ஜட்ஜ், சப்பார்டினேட் ஜட்ஜாவோ துணை நீதிபதியாவோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நியமனம் பண்ணக்கூடாது. அந்த ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒன்னு நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா அவரை டைரக்டா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா தான் ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? முக்கியமான விஷயம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, which article of the constitution allows for a transfer of judge from one high court to another? அரசியலமைப்பின் எந்த பிரிவு ஒரு உயர்நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதியை மாற்ற அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இது என்ன ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 222 சப் கிளாஸ் 1 படிதான் இந்த ஒரு விஷயத்த பண்றோம் நம்ம. சரிங்களா? அடுத்தது, which section of the பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா deals with prohibitory orders அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதாவின் எந்த பிரிவு தடை உத்தரவுகளை பற்றி விவாதிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நமக்கு 144 தடை உத்தரவு பத்தி கேள்விப்பட்டிருவோம். இது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு கீழே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இப்போ கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் பதிலாதான் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படிங்கறத நம்ம கொண்டு வந்திருக்கோம். சோ இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதாவோட செக்ஷன் 163 தான் நமக்கு அந்த தடை உத்தரவுகளை பத்தி பேசுது. சரிங்களா? சோ செக்ஷன் 163 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, the case advocates on record association versus union of India is also known as வழக்கறிஞர்கள் பதிவு சங்கம் versus இந்திய யூனியன் வழக்கு மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த கேஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? நேத்து எஸ்பி குப்தா அப்படிங்கிற வழக்கு பார்த்துட்டோம். அது ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ்க்கு. செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் அப்படிங்கிறது தான் செகண்ட் ஜட்ஜஸ் கேஸோட அபிஷியல் நேம். சரிங்களா? சோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.